அங்கே நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லையும் சட்டசபை எலெக்ஷன்லையும் இப்போ உள்ள கட்சி என்ன பிரச்சாரம் பண்ணிச்சுன்னா முக்கியமான பிரச்சாரமா தங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட இந்த அரசாங்கம் உணரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சார பாட்டு தனியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அதையெல்லாம் இப்போ இருக்க ஹோட்டல் சென்னிநலா என்ன ஒரு தேர்தல் அறிக்கையில் முக்கியமான அறிக்கையில் ஒரு அறிவிப்பு என்ன வெளியிட்டிருந்தாருன்னா வந்திருக்கிற இந்த பிரச்சனைகள் உடனடியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சிபிஐ மூலமாக விசாரித்து உண்மையான குற்றவாளியை வெளியே கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னால் உள்ள அரசாங்கமும் சரி இப்போ உள்ள அரசாங்கமும் சரி அங்கே இது வர்றவங்க எல்லாருமே நம்மளோட விருந்தினர் ஐயப்ப பக்தர்கள், அது மலையாளியாக இருக்கலாம், தமிழராக இருக்கலாம், கன்னடராக இருக்கலாம். அந்த ஒரு மனப்பான்மை முதல்ல இல்லாத பட்சத்தில் நீங்கள் சொல்கிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நான் சொல்கிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது வரப்போவது கிடையாது. எப்படி இது சொல்லக்கூடாத விஷயம் இருந்தாலும் யோசிச்சு பார்க்கல. அவங்க காணிக்கையாக கொடுக்குறவங்களுக்கு பெரிய அமௌண்ட் அந்த நிர்வாகங்களுக்கு போகுது, அந்த அரசாங்கத்துக்கு போகுதுன்னு இல்லை. யார் மூலம் அந்த காணிக்கை அவங்க எதிர்பார்க்கறதுக்கு அடிப்படையாக இல்லை. சுத்தமான தண்ணி, சுத்தமான கழிப்பிறை, அவங்களுக்கு அன்னதானம் சொல்றது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு அனுமதி, இந்த மாதிரியான எந்த விஷயமே அவங்கக்கிட்ட இது வரைக்கும் முயற்சி இல்லாமல் இருக்கு. நீங்கள் சொல்ற இந்த வழியாக இருக்கலாம், அந்த வழியாக இருக்கலாம். மொத்தத்தில் அடிப்படையாக பார்க்கையில் ஒரு பக்தருக்கு எந்த மாதிரி அங்கே ஒரு கவனம் கொடுக்கப்படும், முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அதுக்குள்ள பதில் இது வரைக்கும் கிடையாது. இனிமேலாவது அந்த மாதிரி இல்லாமல் மாறுறது தான் எங்களோட கோரிக்கை. தீவிர முயற்சி எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் சமையல் போயிட்டு இருக்கோம். சப்ரணம் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு, ஐயப்ப சமாஜத்தோடு நடந்துட்டு இருக்கு. அதன் பிறகு நடக்கக்கூடிய இடத்துல ஃபாரஸ்ட் பர்மிஷன் தரணும் கேரளா அரசு. நான் கேட்டுட்டு கொடுக்கல. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன கேட்டு உண்மையிலே அடிப்படையாக 2வது வசதிகள் தேவைதான். அது ரொம்ப இன்றையமாக நம்மளோட கோரிக்கைகள் இருக்கு. நம்ம எதிர்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சியாக நம்ம பண்ணிடுவோம். எங்கள் மாதிரி மற்ற அமைப்புகளும் தொடர்ச்சியாக அதை சுத்தம் பண்ணி இல்லையா, நாங்கள்லாம் வருஷம் மலைக்கு சபரி காலத்துக்கு மேலே தண்ணியே இல்லை. அதுதான் ரொம்ப இதுவாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுக்கு இதில் அமைப்புகளுக்கு முன்னெடுத்திருக்கோம். நிறைய தர நடந்துட்டு இருந்தாலும் பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்கு முக்கிய குறிப்பு என்னன்னா, அதை யாரும் தெரியக்கூடாதீங்க. அந்த மாதிரி எவ்வளோ சொன்னாலும் இப்போ இந்த பக்கம் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இது 2 பக்கமும் சுத்தம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மறுபடியும் அதை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப முக்கியம். 2 விஷயமா ஸ்வச் சபரிமலை என்னன்னு சீசன் ஆகிறதுக்கு முன்னாடியும் அது ஆரம்பிச்ச பிறகும் எருமேலி, சபரிமலை, பம்பை எல்லாமே தூய்மைப்படுத்துறோம். சொன்னது போல இந்த துணி போடுறது நம்ம கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணணும். அது போடக்கூடாது. அவருக்கு புரிதலையே வச்சுன்னா பிரச்சனை இருக்காது. நம்ம என்ன பக்தர்கள் தான் அது இவ்வளோ அசிங்கம் பண்றாங்க. அப்புறம் சில இடங்கள்ல ஹோட்டலுக்காரனுடைய கழிவு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சொல்லி அதை தடுத்தாச்சு. இன்னும் நம்ம தூய்மைப்படுத்த முடியாது, பிரச்சனை இல்லை.